அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் 10,000 புதிய மகளிர் சுயஉதவி குழுக்கள் உருவாக்கப்படும். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். ஜெயிச்சாலும் தோத்தாலும் எம்பி ஆக்கணும். விஜயதாரணி வைத்த டிமாண்ட். கட்சி தாவல். எம்எல்ஏ பதவி காலி. விஜயதாரணி முடிவு. பின்னணியில் விஜய். நெருக்கடியில் செல்வ பெருந்தகை. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவாக இருந்து வரும் காங்கிரஸ் கட்சியின் விஜயதாரணி தான் தமிழ்நாட்டின் தற்போதைய ஹாட்டாக். கடந்த 3 முறையாக தொடர்ந்து விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவான காங்கிரஸைச் சேர்ந்த விஜயதாரணி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் பாஜகவில் இணையப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இது காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. விஜயதாரணி 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றபோது சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்ததாகவும், அது கிடைக்காமல் போன பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியாவது கிடைக்கும் என நினைத்து இலவுகாத்த கிளியாக இருந்தார் என சொல்லப்பட்டது. ஆனால் சமீபத்தில் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி செல்வ பெருந்தகைக்கு வழங்கப்பட்டது. அதேபோல தமிழக சட்டமன்ற குழு தலைவர் பதவி ராஜேஷ்குமாருக்கு ஒதுக்கப்பட்டது. மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டும் கிடைக்காததால் விஜயதாரணி அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தன. காங்கிரஸ் மீது விஜயதாரணிக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே அதிருப்தி இருந்ததாகவும், அதற்கு காரணமே விஜய் வசந்த் தான் என்று சொல்லப்படுகிறது. கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்ற வசந்த் அண்ட் கோ நிறுவனர் வசந்தகுமார் கொரோனா பாதிப்பால் காலமானார். இதனால் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது அந்த தொகுதியில் விஜயதாரணி போட்டியிட காங்கிரஸில் வாய்ப்பு கேட்டார். ஆனால் கட்சி தலைமை விஜயதாரணிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்திற்கு வாய்ப்பு கொடுத்து அவரும் வெற்றி பெற்றார். இதிலிருந்தே கடும் அதிருப்தியில் இருந்த விஜயதாரணியை கட்சி தலைமை சமாதானம் செய்துதான் விளவங்கோட்டில் சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தியது. அதில் வென்று காங்கிரஸ் சட்டமன்ற கொறடா நிலைக்கு விஜயதாரணி உயர்ந்தார். இருப்பினும் நீரு பூத்த நெருப்பாகவே மனதில் இருந்த பகை இருந்ததாக அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. முன்னதாகவே அவர் டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது இன்று பிற்பகல் 2 மணிக்கு டெல்லியில் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் சுதாகர் ரெட்டி, மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் முன்னிலையில் தற்போது விஜயதாரணி பாஜகவில் இணைந்துள்ளார். பொதுவாக சிட்டிங் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பாஜகவில் இணைந்தால் ஜேபி நட்டாவை சந்திப்பது வழக்கம். அதேபோல் விஜயதாரணியும் ஜேபி நட்டாவை சந்திப்பார் என அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இது புதிதாக காங்கிரஸ் மாநில தலைவராக பொறுப்பேற்ற செல்வ பெருந்தகைக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. எவ்வளவோ அணை கட்டி பார்த்தும் செல்வ பெருந்தகைக்கு பிடிகொடுக்காமல் இருந்து வந்த விஜயதாரணி இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது. புலிவருது கதையாய் கடந்த 1 மாத காலமாக அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்த விஜயதாரணி கட்சி தாவல் கதைக்கு தற்போது எண்டு கார்டு போடப்பட்டுள்ளது. இதன் பிறகு விஜயதாரணி நிருபர்களிடம் கூறியதாவது: காங்கிரஸ் கட்சியில் கிடைத்த மோசமான அனுபவத்தால் பாஜகவில் இணைந்துள்ளேன். பாஜக பாத யாத்திரையால் தமிழக பாஜகவில் புத்துணர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மோடி தலைமையில் என்னை போன்ற பெண்களுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. மோடியின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் இணைந்தேன். இவ்வாறு அவர் கூறினார். சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, எம்எல்ஏ வழக்கறிஞரான விஜயதாரணி 3 முறை எம்எல்ஏவாக இருந்து வருபவர். பிள்ளை பிடிக்கும் பாஜக யார் யாரெல்லாம் திறமையாக இருக்கிறார்களோ, விவரமாக இருக்கிறார்களோ அவர்களை பிடிக்கலாமா என்று வலை வீசுகிறார்கள். ஆனால் அவர்கள் வீசும் வலைக்கு எங்கள் விஜயதாரணி சிக்க மாட்டார். அவர் ஒரு வழக்கு தொடர்பாக டெல்லி சென்றிருக்கிறார் என்றார்.
இந்த நிலையில் விஜயதாரணி பாஜகவுக்கு தாவியது தொடர்பாக தற்போது செல்வ பெருந்தகை கூறுகையில், விஜயதாரணி மக்கள் பணி சரிவர செய்யவில்லை என்றாலும் அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்தே காங்கிரஸில் வைத்திருந்தோம். விரைவில் கட்சி தாவல் தடை சட்டப்படி அவரது எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் செய்யப்படும். அவர் ஒருவர் போனதால் இந்தியா கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை என காட்டமாக தெரிவித்துள்ளார். மறுபுறம் பாஜகவின் தமிழக பொறுப்பாளரான அரவிந்த் மேனனை சந்தித்த விஜயதாரணி வரும் லோக்சபா தேர்தலில் சீட் தர வேண்டும் என கேட்டுள்ளார். அதில் நான் தோற்று போனால் என்னை ராஜ்யசபா எம்பியாக்க வேண்டும் என டிமாண்ட் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.